இப்போ அடிக்கடி ஆஸ்திரேலியா வர போறோம் நடுவுல இந்த டவுன் அண்ட் கண்ட்ரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த வில்லா டைப்ல ஆஸ்திரேலியாவோட அட்மாஸ்பியரே எங்களுக்கு இருக்கு. திமுக எதை ஆசைப்பட்டதோ அதை ஆதவர்ஜுன் கண்மன் நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஆதவர்ஜுனாம தான் ஏதோ அதிகார பகிர்வை குறித்து பேசியது போலவும், ஆதவர்ஜுனா வந்ததுக்கு பிறகுதான் அரசியல் மாற்றம் நிகழ்ந்தது போலவும், ஆதவர்ஜுனாவை திமுகக்குள் கொண்டு வந்தது சபரீசன் அவர்கள். 2014 இன்னைக்கு 40-40 பீத்துறாங்கல்ல, 40-40 அப்போ தோத்த பொழுது உள்ள வந்தது. இதை தாண்டி கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலமாக திமுக இருந்த ஆதவர்ஜுனா 9 ஆண்டு காலமாக திமுக வேலை செஞ்சீங்கல்ல. அன்னைக்கெல்லாம் நீங்க அம்பேத்கரை பத்தி எங்கேயுமே பேசல. ஏன் சிவாஜி கணேசன் அவர்கள் கட்சி தொடங்குறாங்க, அவருக்கு கூட அந்த கூட்டமா இன்னைக்கு விஜய் கூடியிருச்சு. விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குறாரு, அப்போ அவருக்கான ஒரு பெரிய மாநாடு மதுரை நடந்தது, அதெல்லாம் பார்த்தோம். இப்போ அங்கெல்லாம் அவருக்கு கூட கூட்டமா விஜய் கூடியிருச்சு. ஏன்னா விஜய்க்கு அவ்வளோ எடுத்த உடனே 10 பாயிண்ட் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. பொன்முடியை சேர்த்து வச்சு அடிச்சானே அந்த இடத்துல போறதுக்கு பயந்துட்டு ப்ரோக்ராமை கேன்சல் பண்றீங்களே, யாருக்காக பயந்து? அப்போ அடுத்து உதயநிதி நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க. நீண்ட நெடிய அரசியல் பயணத்தில் நீங்க சொன்னீங்க வந்திருக்காரு, ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்போ ப்ரூவ் பண்ண உதயநிதிக்கும் எடுப்போம், ப்ரூஃபே பண்ணாத விஜய்க்கும் எடுப்போம். யாருக்கு ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி எடுப்போம், கணக்கெடுப்பு எடுக்க தயாரா? உதயநிதிக்கு எடுத்த ஒரு 3% கூட தாண்டுமான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு இருக்க கலாச்சூழல் படி மக்கள்கிட்ட புடுங்கி திருடி அவர்களை உங்களுடைய அதிகார திமுறை காட்டி அவங்கள்ட்ட உருவி அப்படி ஒரு சம்பாத்தியம் சம்பாதிக்கிறீங்கன்றதான் ஒரு பரிசா இருக்காரு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. திருமாவளவன் அவர்கள் ஏர்போர்ட்டில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, ஆதவர்ஜுனாவுக்கு ஏதோ ஒரு செயல் திட்டம் இருக்குது அப்படின்னு. அதை தொடர்ந்து அன்னைக்கு மதியமே ஆதவர்ஜுனா கட்சியிலேருந்து நான் முழுமையாக விளைவிக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அடுத்து டிவிக்கில் எதுவும் இணைய போகிறாரா? ஏன்னா நிறையா பத்திரிகையாளர்களே கேட்ட கேள்வியாக தான். அதுக்கும் அவர் எதுவுமே சொல்லாமல் மௌனமாக போயிட்டாரு. எங்கே போயிட்டாரு? அடுத்த கட்ட வேலைக்கு. திமுக எதை ஆசைப்பட்டதோ அதை ஆதவர்ஜுன் கண்மன் நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஆதவர்ஜுனாம தான் ஏதோ அதிகார பகிர்வை குறித்து பேசியது போலவும், ஆதவர்ஜுனா வந்ததுக்கு பிறகு தான் அரசியல் மாற்றம் நிகழ்ந்தது போலவும், ஆதவர்ஜுனா அடுத்து டிவிகேக்கு போனால் ஆதவர்ஜுனால தான் டிவிகே ஜெயிக்க போகிறது மாதிரியும், இல்லை அதிமுகவுக்கு போனாக்கா ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு அதிமுகவை இவர் தான் ஜெயிக்க வைக்க போவதாகவும், ஆதவர்ஜுனா இல்லாமல் சொல்லுவாங்க தெரியுமா, இவர் உதயநிதி இல்லாமல் இந்திய தமிழ் சினிமாவே இயங்காதுன்ற மாதிரி, ஆதவர்ஜுனா இல்லாமல் இந்த அரசியலை இயங்காதுன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை கொண்டு வரீங்க பார்த்தீங்களா? இது திட்டமிட்டு திமுக ஆதவர்ஜுனாவை ப்ரொமோட் பண்ணுது. நம்பர் 1. ரெண்டாவது, தேவை என்ன சார் இருக்க போகுது? அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்க போகுது ஆதவர்ஜுனாவை? ஏன்னா திமுகவுக்கு ரொம்ப ஒரு தலைவலியா இருக்கக்கூடியவர் தான் ஆதவர்ஜுனா. ஏன்னா அடுத்தடுத்து அறிக்கை அவங்களுக்கு எதிராக மன்னராட்சி அந்த மாதிரி அவரை ப்ரொமோட் பண்றதுக்கான தேவை என்ன இருக்க போகுது? தம்பி நல்லா யோசிச்சு பாருங்க. ஆதவர்ஜுனாவை திமுகக்குள் கொண்டு வந்தது சபரீசன் அவர்கள். 2014 இன்னைக்கு 40-40 பீத்துறாங்கல்ல, 40-40 அப்போ தோத்த பொழுது உள்ள வந்தது. இதை தாண்டி கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலமாக திமுக இருந்த ஆதவர்ஜுனா 9 ஆண்டு காலமாக திமுக வேலை செஞ்சீங்கல்ல. அன்னைக்கெல்லாம் நீங்கள் அம்பேத்கரை பற்றி எங்கேயுமே பேசல. ஏன் திமுகவையும் பேச வைக்கல? திமுகவிற்கு திருமாவளவன் தன் கட்சியை விட்டு வெளியில் போயிடுவாரோ, அவர் போயிட்டால் ஒவ்வொரு கட்சி கூட்டணி கட்சியும் உடஞ்சிருமோ, திருமாவளவன் தன் கண்ட்ரோலில் வைக்கணும்னாக்கா திருமாவளவனுக்கு ஈக்குவலாக ஆதவர்ஜுனை கொண்டு போய் உள்ளே திணிச்சு பெரிய லெவலில் மாநாடு நடத்தி, அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமாவளவனுடைய கட்சியை ஆதவர்ஜுனை கைப்பற்ற போகிறான்னு செய்தி வர அளவுக்கு கொண்டு போனீங்க. அப்போ திருமாவை தக்க வைத்து கொள்வதற்காக ஆதவர்ஜுனா உள்ளே அனுப்பிச்சது தான் அவங்க ஃபஸ்ட்டு பிளான். அன்னைக்கு களத்தில் விஜய் இல்லை, இன்றைக்கி விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா திமுகவிற்கு பெரிய தலைவலி அமைஞ்சிருந்ததுனால இப்போ ஆதவர்ஜுனாவை டிவிக்குள்ளே அனுப்பணும். எப்படி அனுப்புவீங்க? அப்போது அதிகார பகிர்வு அப்படின்ற மாதிரி இவரை பேச வச்சு முதல்ல இவர் தான் பேசின மாதிரி ஒரு விஷயத்தை கட்டமைச்சு, அதனால் 2 பேருக்கும் ஒரு குளறுபடி ஏற்பட்ட மாதிரி நெருக்கடி கொடுத்து வெளியே அனுப்புறீங்க. அதிகார பகிர்வை குறித்து காங்கிரஸ் பேசியிருக்கு, அதிகார பகிர்வை குறித்து திரும்ப பேசினார், அதிகார பகிர்வு தலைவன் விஜயும் பேசினார். இவங்க 3 பேரும் பேசும்போது ஏற்படாத இம்பேக்ட்டு ஆதவர்ஜுனா பேசும்போது மட்டும் ஏற்பட்டது போல இங்கே ஒரு கட்டமைப்பு. 10 நாளாக விஜய்னு போன செய்தி இன்றைக்கு 10 நாளாக ஆதவர்ஜுனா திமுக திரும்ப, ஆதவர்ஜுனா திமுக திரும்ப. ஆதவர்ஜுனா எவ்வளோ ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? இவர் இப்போ கரெக்டாக நான் சொல்கிறது யோசிச்சு பாருங்க. ஆதவர்ஜுனா கொடுத்து இப்போ என்ன பேச்சு வந்திருக்கு? அடுத்து டிவிக்கில் இணைய போகிறாரா? கரெக்டாக வந்துருச்சா? இதே சண்டை போடாமல் வந்தா ஏன் அந்த டாக் வருதுன்னா, ஆதவர்ஜுனா விஜய் அவர்களோட ஒரே மேடையில் சந்திச்சுக்கிறாங்க, அங்கே கலந்துக்கிறாங்க ஒரே மேடையில். அந்த நிகழ்வுனால தான் இந்த எதிர்ப்பு, இந்த அளவுக்கான இடைநீக்கம் எல்லாமே நடந்துச்சு. அதனால சரி ஒருவேளை விஜய் கட்சிக்கே போயிடுவாரோ அப்படிங்கிற ஆப்ஷனும் அவங்க கொடுக்குறாங்க. ஆதவர்ஜுனாவுடைய அடுத்த தேர்வு டிவிக்கேவா அதிமுக அனுப்பியா வந்திருக்கு?
பெரும் டிவிக்கு தானே வந்திருக்கணும். அதிமுகவில் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து அடுத்து வேலை செய்ய போகிறாராம், அதிமுக போய் இணைய போகிறாரு அப்படின்ற மாதிரி இன்னொரு செய்தி ஏன் வந்திருக்கு? அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போது திமுகவை தோற்கடிக்கணும், அது யாரால் சாத்தியப்படும்? ஒன்று அதிமுக, இன்னொன்று டிவிக்கு. இதை தாண்டி 2 பேருமே நாளைக்கு எதிர்காலத்தில் கூட்டணி வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆதவர்ஜுனா இத்தனை நாள் பேசாமல் என்ன சொல்கிறாரு? வன்னியரசு சொல்கிறாரு பதவி அவர் தான் கேட்டு வாங்கினார்னு. ஆனால் ஆதவர்ஜுனா சொல்கிறாரு நான் பதவி கேட்கவே இல்லை, எனக்கு திரும்ப கொடுத்தாரு, நான் வெறும் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க் பண்ண தான் வந்திருக்கிறேன், அதை மட்டும் தான் நான் கேட்டேன். இப்போ என்ன ப்ரெசென்ட் பண்ணுறாருன்னா, எனக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க் மட்டும் கொடுங்க போதும், டிவிகேவில் வந்தாலும் சரி அதிமுகவில் வந்தாலும் சரின்றது தான். இப்போது அடுத்து விஜய் கட்சியில் போனால் ஸ்ட்ராட்டஜிக்கலாக நான் உங்களுக்கு மூவ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுக்குறேன், இந்த மாற்றம் முன்னேற்றம் மண்புமணி ஒருத்தர் செஞ்சார்ல, அவர் தான் அங்கே ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க் பண்ணுறாரு, அவரை காலி பண்ணுவார், புஷியானதை டம்மி பண்ணுவார். இவர் போயிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலாக செஞ்சு உங்களுக்கு செஞ்சு கொடுக்குற வெற்றி பெறுவதற்குன்னு சொல்லிட்டு கொண்டு போய் முட்டுச்சந்திரன் நிப்பாட்டுவார். நாளைக்கு விஜய் தோத்தா யாருக்கு லாபம்? திமுகவுக்கு. சரி, இப்போ நீங்கள் இல்லை இருங்க, அதிமுகவில் போயிட்டு ஒரு வேலை அதிமுகவை தோக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்தா யாருக்கு லாபம்? திமுகவுக்கு. ஒருவேளை அதிமுகவும் விஜய் கட்சியும் கூட்டணி வச்சு அன்னைக்கும் ஸ்ட்ராட்டஜிகள் இவர் வகுத்து கொடுத்து தப்பாக கொண்டு போய் முட்டுச்சந்திரன் நிப்பாட்டி அவங்களை தோக்க வச்சா யாருக்கு லாபம்? திமுகவுக்கு. அல்டிமேட்டாக திமுகவுக்கு லாபம் ஏற்படுத்துவதற்காக திட்டம் போட்டு ஆதவர்ஜுனாவை காய் நகர்த்துறாங்க. கரெக்டாக செய்கிறார். அதனால தான் கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறேன். தந்தி டிவி கொடுத்த நேர்காணலில் சொல்கிறாரு, ரைடு வந்த பொழுது, மத்திய அரசு ரைடு அனுப்பிச்சில, ரைடு வந்த பொழுது சபரீஷன் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டார், இஸ் எவ்ரிதிங் இஸ் குட் அப்படின்ட்டு. அப்போ எந்த அளவுக்கு இணக்கம், மத்திய அரசுலேருந்து ரைடு வரும்போது ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசி விசாரிக்கிற அளவுக்கு நெருக்கம். அப்போது அவங்க கூட்டணி கட்சியில் இருந்தாங்க, அதனால் அவங்க கால் பண்ணி கேட்டிருக்கலாம். சரி ஆதவர்ஜுனா எதற்காக வந்து 590 கோடி இங்கே அது வந்து ஆதவர்ஜுனா கொடுக்கவே கிடையாது, அவங்களுடைய மாமனார் அங்கிள் கொடுக்குறாங்க. அவருக்கும் இவங்களுக்கு எந்த விதமான பிஸ்னஸ் தொடர்போ வர்த்தக தொடர்போ எதுவே இல்லைன்னு அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கு செய்தி வந்திருக்கு, இன்றைக்கு செய்தி லாட்ரி மார்ட்டின் ஆதவர்ஜுனாவை ப்ரமோட் பண்ணுறாரு, அவர் அடுத்த பூதாகரமாக வளர்த்து விடுவதற்கான எல்லா வேலையும் செய்கிறாருன்ட்டு. இதில் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும், திமுகவுக்கு காசு கொடுத்தது திமுக வளர்க்குறதுக்காகவும் இருக்கலாம், திமுகட்ட கருப்பு பழத்தை கொடுத்து ஒயிட் ஆக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படும்போது திமுக எடுத்து வாங்கிக்கிறதுக்கும் செஞ்சுருக்கலாம். 2 ஆங்கிளுமே இருக்கணும் பொழுது முழுக்க திமுக ஆசைப்பட்டதை அழகாக செய்யுது. இப்போ ஆதவர்ஜுனா விட கரெக்டாக இந்த பக்கம் ஒரு தூண்டில், யாருக்கு? விஜய்க்கு. இந்த பக்கம் அதிமுக ஒரு தூண்டில், எந்த பக்கம் மீன் மாட்டுதோ அந்த பக்கம் போயிடலான்றது தான் அவருடைய கணக்கு. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்ல வரது என்ன நான் புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ வந்து டிவிக்கே வந்து அடுத்து திமுகக்கு இணையாக வந்துடும், அதனால் டிவிக்கே வந்து காலி பண்ணுறதுக்கு தான் ஆதவர்ஜுனா வந்து உள்ள களமிறக்க பார்க்குறாங்க டிஎம்கே அப்படின்னு சொல்ல வரீங்க. டிவிக்கே வந்து திமுகக்கு ஆளுங்கட்சிக்கு இணையாக வந்து ஒரு கட்டமைப்பு இருக்கா? ஃபஸ்ட்டு அதுதான் தம்பி நான் சொல்கிறேன், டிவிக்கே திமுகக்கு இணையாக வரும்னு சொல்லலை, திமுகவை தோற்க வைப்பதற்கு மிக முக்கிய காரணமாக விஜய் கட்சி இருக்கும், டிவிக்கே இருக்கும். அந்த அளவுக்கான கட்டமைப்பு இருக்கா? கூட்டணின்னு வரும்போது கட்டமைப்பு உருவாயிடும். இப்போ கட்டமைப்பு இன்னும் அப்போ அவங்க சொல்கிற நாங்கள் சிங்கிள் மெஜாரிட்டியில் நாங்கள் வந்துருவோம், ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறதுலாம் வந்து அப்போ சும்மா நாங்கள் கூட்டணி அமைச்சா மட்டும்தான் அதுக்கான ஜெயிக்க முடியுமா விஜய்னால? விஜய்க்கு அந்த கரிஷ்மா இருக்கு இல்லையா? விஜய்க்கு தனிப்பட்ட அந்த பவர் இருக்குது தம்பி, ஆனால் ஓட்டு யார் போடுவா? அதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்தணும், அதுக்கான மாவட்ட இங்கே திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லாமல் விஜயனால ஜெயிக்க முடியாது அப்படி எடுத்துக்கலாமா? திராவிட கட்சி கண்ணில் விரல விட்டு ஆட்டுறது யாரு? இப்போ அதே திராவிட கட்சியோட தானே கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு போயிட்டு இருக்கு. வைப்பாங்கன்றது யூகம் இன்னைக்கு இருக்க. நீங்க ஏன்னா இல்லை யூகம்ங்கிறத விட நாங்கள் வந்து டிஎம்கே இங்கே ஆளும் திராவிட கட்சியை இது பண்ணுறாரு, எதிர்ப்பாக பேசுகிறாரு. ஆனால் அதே ஆண்ட அதிமுகவை எந்த விதமான விமர்சனமுமே பண்ணலை, அவங்க மேலேயும் பல ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது, ஆனால் அவங்கள பற்றி எந்த விதமான விமர்சனமே பிஜேபியை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு அதானி வீட்டு கல்யாணத்துக்கு போனது யாரு? பிஜேபி கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போனது யாரு? அதானி கூட கூட்டு வச்சது யார்? இன்னும் சொல்ல போனேன்னாக்கா குஜராத்தில் ஒரு படுகொலை நடந்தப்பட்டது, இனப்படுகொலைன்னு சொல்லப்பட்ட நேரத்தில் மோடிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டு மோடிக்கு சப்போர்ட் பண்ணது யார்? டிஎம்கே கலைஞர் பீரியடில் அவங்க தான் செஞ்சாங்க. ஸோ இவர்கள் ஒருத்தரை எதிர்க்கிறதுனாலேயே எல்லாம் உண்மையை நம்பிட முடியாது. விஜயால் நீங்கள் தனித்து நின்று ஜெயிக்க முடியுமானாக்கா உங்களால் வந்து குறிப்பிட்ட ஓட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கான முனைப்பான எல்லா கட்டமைப்பும் உங்கள்கிட்ட இப்போ இருக்கானா? இல்லை. யதார்த்த கல நிலவரம் அதுதான். நான் வந்து டிவி கேட்காரன் கிடையாது, ஃபயர் விட்டுட்டு கண்டபடி பேசுகிறதுக்கு. யதார்த்தத்தை சொல்லுவோம். அப்போது விஜய் அவர்கள் கட்டமைப்பு முதல்ல சரி செய்யணும், மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பாளர்கள் போடணும், அதுக்கான வேலை செய்யணும். ஆனால் இந்த வெற்றி தோல்வியை முடிவு செய்யக்கூடிய நபராக ஏன் விஜய் இருப்பார் நான் சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் அதிமுகவிற்கும் திமுகவிற்குமான ஓட் பேங்கிங்கில் ஜெயிப்பதற்காக இருக்கக்கூடிய ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா? 4.5 to 5% தான். விஜய்க்கு அந்த பர்சன்டேஜ் கையில் இருக்குது, அதை தாண்டியும் இருக்கும். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எவ்வளோ சொல்கிறாங்க, 10 to 15% வரும்ன்றாங்க. சரி 10% வச்சுட்டா கூட டிசைடிங் அத்தாரிட்டியாக அங்கே யார் நிற்கிறா? ஸோ விஜய் நிற்கிறார். விஜய் யாரை சார்ந்து இயங்க போகிறான்றதை பொறுத்து தான் வெற்றி தோல்வி முடிவு செய்யப்படும். அப்போ விஜயை காலி பண்ணணும்னா என்ன பண்ணணும்?
தவறான சார், இது ஸ்ட்ராட்டஜி 10% ஒரு கேள்விக்குறி தானே. ம். ஏன்னா இப்போ வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து கட்சி தொடங்குறாங்க. அவருக்கு கூடாத கூட்டமா இன்னைக்கு வந்து விஜய் கூடிருச்சு. விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குறாரு. அப்போ வந்து அவருக்கான ஒரு பெரிய மாநாடு மதுரை நடந்தது. அதெல்லாம் பார்த்தோம். இப்போ அங்கலாம் வந்து அவருக்கு கூடாத கூட்டமா வந்து விஜய் கூடிருச்சு. ஏன்னா விஜய்க்கு வந்து அவ்வளோ எடுத்த உடனே 10 பாயிண்ட் குடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குங்க? அவருக்கு அவ்வளோ வேண்டிய குடுக்க நான் அவ்வளோ வோட் பெர்சன்டேஜ் வருமா என்ன? வரக்கூடிய தேர்தல்ல? சரி ஒன்று பண்ணுவோம். ம். நீங்கள் சொன்னீங்க சிவாஜி கூடாத கூட்டமா விஜயகாந்த் கூடாத கூட்டமானா ஆமாம் 2 பேரும் கூடாத கூட்டம் தான் கூடுச்சு. உளவுத்துறை கணிப்பை பொய்யாக்கி 10 லட்சம் பேர் கூட்டினாங்க. உளவுத்துறை சொன்னது 4 லட்சம் பேர். சரிங்களா? அதனால தான் யாரெல்லாம் வந்தாங்கன்னு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. நம்பர் 1. 2வது சார், அந்த உளவுத்துறை கணக்கெடுப்பு வந்து எல்லா ஒரு மாநாடு நடக்கும்போதுமே நடக்கிறது தானே. ஏன்னா அதிமுக மாநாடு நடத்தலாம். உளவுத்துறையோட கணிப்பு பொய்யாயிருச்சுல. நீங்கள் 4 லட்சம் தானே எதிர்பார்த்தீங்க. வந்தது எவ்வளோ பேர்? 8லேருந்து 10 லட்சம் ஆயிடுச்சா? அடுத்து என்னமோ கேட்டீங்களா? என்ன கேட்டீங்க சொல்லுங்கள். அவருக்கான அந்த இவ்வளோ ஒரு ஓட்டு பெர்சன்டேஜ் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஏன்னா எல்லாருக்கும் அதே கூட்டம் வந்திருக்கு. அதெல்லாம் ஓட்டா மாறுமா? ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி அதாவது நீங்கள் வந்து இவர்கள் 2 பேருக்கும் வந்து அதே அளவுக்கு விட கூட்டம் ஜாஸ்தியாக வந்திருக்கு. இருந்தாலும் வந்து விஜய்க்கு வந்து கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்குறீங்க. கன்வெர்ட் ஆகாதுன்னு எதை வச்சு முடிவு பண்ணலாம்? ஏன்னா இதுக்கு முன்னாடி கட்சி தொடங்கினவங்களுக்குலாம் கூடாத கூட்டமா? அந்த அளவுக்கு கூட்டம். ஆமாம் கூடாத கூட்டம். ம். இது வரைக்கும் கட்சி தொடங்கினா யாருக்கும் கூடாத கூட்டம் விஜய்க்கு கூடியிருக்கு. இது வரைக்கும் எல்லாரும் கட்சி தொடங்கலாம் ஐடி விங்குன்னு தனியாக வச்சு செயல்படுறீங்க. இங்கே விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடி விங்காக செயல்பட்டுக்கிட்டு கிடக்கிறான். இது வரைக்கும் விஜய் கட்சியில் வந்து தன்னிச்சையாக மக்கள் வந்து ஈர்க்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இதை விஜய் தக்க வச்சுக்கிறாரா இல்லையா? அதுதான் அவருடைய. சார், ஒரு ஐடி விங்க ஒரு ட்விட்டரில் வந்து போஸ்ட் போடுறோம், எஃபியில் வந்து போஸ்ட் போடுறோம். அதை வச்சுமே வந்து ஒரு வெற்றி இதை தீர்மானிக்க முடியுமா என்ன? இங்கே ஐடி விங்கு நீங்கள் எப்படி அவங்க தீர்மானிக்கிறாங்கன்னு சொல்லட்டுமா? விஜய்க்கு சர்வே எடுத்தாங்களாம். விஜய்க்கு எடுத்தாராம். ஒரு முட்டா பையன் இப்போ சர்வேன்னு ஒருத்தன் வெளியிட்டிருக்கிறான். கரெக்டுங்களா? அவனுடைய எக்ஸ் தளத்தில் கீழே அவன் பேருக்கு மில்டன் பேருக்கு கீழே போட்டிருக்காங்க நாம் குரங்கின் பிள்ளைகள்னு. நீ குரங்கின் பிள்ளையாக இருந்துட்டு போ, குரங்கு ஆடுதுனாக்கா அந்த குரங்காட்டி ஒருத்தன் ஆட்டி வச்சுட்டு உட்காந்துருப்பான். அவன் எங்கே உட்காந்து ஆட்டுறான்றது கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் 2 விஷயம் நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். விஜய்க்கு இவ்வளோ விஷயம் இருக்கா இல்லையான்னு கேட்குறீங்களா? ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா ஆகாதான்னு கேட்குறீங்களா? நீண்ட நெடிய அரசியல் பயணத்தில் வந்த நபர் கலைஞர். அவருடைய வாரிசு யார் சார்? ஸ்டாலினோட வாரிசு உதயநிதி அவர்கள். ரைட். உதயநிதிக்கும் இப்போ போய் சர்வே எடுப்போம் மக்கள் மத்தியில். விஜய்க்கும் சர்வே எடுப்போம். சார், அவர் நிரூபிச்சிருக்கா சார். அவர் வந்து ஒரு ப்ரூவட் லீடர் தானே. இன்னைக்கு என்னன்னு அவரே ட்ரிப்ளிகன் நின்று ஜெயிச்சிருக்காரு. கலை யதார்த்தத்தை சொல்லட்டுமா? சேர்த்து தூக்கி அடிக்கிறாங்களே யார் மேலே? யார் ஆட்சி எதிர்த்து? கேகேஎஸ் சாரை விரட்டி வர்றாங்களா யாரா ஆட்சி எதிர்த்து? அப்போ பொன்முடியை வந்து சேர்த்து வச்சு அடித்தானே அந்த இடத்துல வந்து போகிறதுக்கு பயந்துட்டு ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுறீங்களே யாருக்காக பயந்து? அப்போது அடுத்து உதயநிதி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. நீண்ட நெடிய அரசியல் பயணத்தில் நீங்கள் சொன்னீங்க வந்திருக்கிறார், ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்போ ப்ரூவ் பண்ண உதயநிதிக்கும் எடுப்போம், ப்ரூஃபே பண்ணாத விஜய்க்கும் எடுப்போம். யாருக்கு ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி எடுப்போம். கணக்கெடுப்போம். எடுக்க தயாரா? ஏன் ஊடகம் அதை செய்ய மாட்டீங்க? மாவட்ட பொறுப்பே போடாத ஒரு கட்சிக்கு 2 மாதம் ஆன ஒரு கட்சிக்கு நீங்கள் வந்து சர்வேன்ற பேரில் ஒன்று எடுத்து வெளியிடுறீங்கன்னும் பொழுது எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து ஒரு சர்வே எடுத்தார், அது 5% மூட்டு தான் சொல்லி வாங்கினீங்கல்ல, அது எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் வந்து உதயநிதிக்கு எடுத்து தான் இருக்கும். உதயநிதிக்கு எடுத்தால் ஒரு 3% கூட தாண்டுமான்னு எனக்கு தெரியல இன்றைக்கி இருக்க கலாச்சூழல் படி. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தொடர்ச்சியாக விஜயை வந்து வன்மத்தோடு பேசுகிறது, இதை நல்லா யோசிச்சு பாருங்கள். சர்வே விடுற அதே நாள் இன்னொரு பக்கம் விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து ஒன்றா போனாங்க, கோவாவுக்கு போகிறாங்க, கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போகிறாங்க அப்படின்னு போட்டுட்டு இன்னொரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுறான். ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதா. ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதா. ஜஸ்டிஸ் யார் கேட்கணும்? பாதிக்கப்பட்ட நபர் கேட்கணும். நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு சங்கீதா எங்கேயாவது பதிவு பண்ணாங்களா? அப்புறம் உங்களுக்கு எங்கே அரிக்குதுன்ற அந்த வேலையை பார்த்தீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல சார். இதை வந்து ஏதோ ஒரு அவங்களுடைய தலைமை வந்து உத்தரவிட்டு எதுவும் பண்ண கிடையாது. இதே மாதிரி டிவிக்கில் உள்ள ஐடிவிங்காரங்களும் நிறைய பேர் இதே மாதிரி எதிர்ப்பாக நிறையா என்ன போட்டிருக்காங்க? பதிவு பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். என்ன சார் ஒருத்தவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்கன்னா அது கீழே போயிட்டு கமெண்ட்ல போயிட்டு திட்டுறது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை பார்க்க தான் செய்கிறோம். குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா போஸ் வெங்கட் இருக்காரு டிஎம்கேல, அவர் ஒரு பதிவு போடுறாரு, அது கீழே போயிட்டு கமெண்ட்ல போய் அவ்வளோ பேரும் ரொம்ப கொச்சவாயான வார்த்தையெல்லாம் பண்ணி. போஸ் வெங்கட் என்ன சொன்னார் அது சொல்லுங்க. இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்க, அதனால நம்ம அதை பேசிடுவோம். போஸ் வெங்கட் என்ன அதாவது மலை வெள்ளத்துக்குலாம் போகல, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போறாரு அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருந்தாரு. அதுக்காக இவங்க கீழே போய் அங்கே போயிட்டு இவங்க கமெண்ட்ல போயிட்டு ரொம்ப கொச்சையான வார்த்தைகள் அந்த மாதிரிலாம் பேசுறதெல்லாம் பார்க்குறோம். அது மட்டும் சரியா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல சார்? சரி, ஓகே. நீங்கள் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறீங்களோ அந்த ஆயுதத்தை அப்போ நீங்க அப்போ மாற்று அரசியல் சொல்ல முடியாதுல்ல சார்? அப்போ நீங்க நாங்க எல்லாத்துக்குமான மாற்று, நாங்க ஒரு வேற ஒரு அரசியலை முன்னெடுக்கிறோம் அப்படின்னா. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யார் தம்பி? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யாரு? டிஎம்கேல இருக்க பேச்சாளர். இங்கே பதிவுகளை திட்டினான்ல, அவன் யாரு? விஜய் கட்சிக்காரன் கிடையாது. விஜயோடைய ரசிகனே திட்டுறான், விஜயோட கட்சிக்காரர் திட்டல. விஜய் மீது கொண்டாடல, ரசிகர்கள் திட்டிட்டு கிடக்குறானுங்க. கட்சி நபர் யாரும் திட்டல. கட்சி பொறுப்பாளர்கள் யாராவது ஆபாசமாக திட்டினாங்களா?
திட்டல, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நான் என்ன கேட்குறேன், விஜய் அவர்களை நீங்கள் இவ்வளோ ஆபாசமாக சித்து ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதான்னு கேட்குறீங்கன்னா, ஜஸ்டிஸ் கேட்க வேண்டிய நபர் சங்கீதா அவர்கள். அவர் அந்த மாதிரி எந்த பதிவும் எங்கேயுமே சொல்லலைன்னும் பொழுது, நீங்கள் உங்களுக்கு எங்கே முதல்ல அரிக்குதா, எங்கே அரிக்குது, நீங்கள் ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்பி விடுறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. உதயநிதிக்கு முதல்ல கீர்த்தி சுரேஷ் என்ன சார் வேணும்? தோழியா காதலியா? அவங்களும் ஒரு திரைத்துறையில் இருந்திருக்காங்க, இவங்களும் திரைத்துறையில் இருந்திருக்காரு. ரொம்ப சிம்பிளாக ஒரே நீங்கள் விஜய்க்கு கேட்குற அதே கேள்வியை நான் கேட்குறேன் சார். நீங்கள் வந்து த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் அவர்கள் தோழியா காதலியான்னு கேட்குறீங்களே, உதயநிதியும் கீர்த்தி சுரேஷும் தோழியா காதலியா உதயநிதிக்கு? இரண்டுமே கிடையாது. ஏன்னா அவங்களோட திரைத்துறையில் பயணிச்சதா தோழி, அவ்வளோதானே. ஓகே, நீங்கள் 2 பேரும் ஒரு நல்ல நட்பு இருக்காங்க, ஒரே துறையில் பயணம் பண்ணிருக்கீங்க. அப்போது ஒரே துறையில் பயணம் பண்ண 2 பேர் வந்து ஒரு இடத்திற்கு ஒரு கல்யாணத்துக்காக தான் போகிறாங்க. அதை இவ்வளோ கேவலமாக நீங்கள் சித்தரிக்கிறீங்கனாக்கா, இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, இப்போ மழை வெள்ளங்களால தென் மாவட்டமா இருக்கட்டும், வட மாவட்டமா இருக்கட்டும் ரொம்ப அதிக இதில் அளவில் பாதிக்கப்பட்டது. இதில் இன்னொன்று பேசியிருக்கோம். ஏன் விஜய் வந்து ஒரு கல்யாணத்துக்கு அவர் பொண்டாட்டியை கூட்டு போகாமல் போகிறாங்க கேட்குறானுங்க. அவர் பொண்டாட்டியை கூட்டு போனால் நாங்கள் கேட்டிருக்க மாட்டோம், த்ரிஷாவை கூட்டு போனால் நாங்கள் கேட்குறோன்ட்டு. சரி, உதயநிதி அவர்கள் எல்லா நிகழ்வுக்கும் அவர் மனைவியை கூட்டு போகிறாரா? கலைஞர் அப்படி கூட்டு போனாரா? ஸ்டாலின் அப்படி கூட்டு போனாரா? இது தனிப்பட்ட விருப்பம். நீ ஏன் இவர் பொண்டாட்டி கூட்டு போகல, அவர் பொண்டாட்டி கூட்டு போகலன்னு நீ கேட்கவே முடியாது. அவங்களுக்கான ரைட்ஸ், அவங்களுக்கான சுதந்திரம், அதற்குள்ளே தலையிடுவதற்கு எவனுக்குமே அருகதை கிடையாது. நான் உதயநிதியை பர்சனலாக விமர்சிப்பதற்கான எந்த தகுதியும் தார்மீக பொறுப்பும் எனக்கு கிடையாது. நான் அதை எப்பயுமே செய்ய மாட்டேன். அதுபோல தான் ஒரு கட்சினா கட்சியை விமர்சனம் பண்ணுங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் விமர்சனம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அதுக்கான எதிர்வினை ஆற்றப்படும். நீங்கள் எடுக்கின்ற ஆயுதத்தை அவர்கள் கையில் எடுக்கும் பொழுது ஆலமரம் அல்லலப்படும். அப்போ அதை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு பெட்டர். ஓகே சார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கதான். இப்போ அடுத்ததாக ஏன் அந்த கேள்வி வருதுன்னா, தென் மாவட்டமாக இருக்கட்டும், வட மாவட்டமாக இருக்கட்டும் ரொம்பவே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே இந்த 2 விஷயத்துக்குமே போய் நிற்காம ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு அப்படிங்கிறப்போ அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாக தானே சரி. ஏன்னா நீங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதராக இருக்க வரைக்கும் உங்களுக்கு அவங்க மேலே அந்த ஒரு கேள்வி வராது. நீங்களும் ஒரு பொது வாழ்வில் வந்துட்டீங்க, பொது வாழ்க்கையில் வரும்போது அந்த கேள்வி வரத்தானே செய்யும். எங்கே பாதிச்சதுக்கு விஜய் போகலன்னு சொல்கிறீங்க? தென் மாவட்டம், வட மாவட்டங்கள் இரண்டுமே மழை வெள்ளத்தால் ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கு. தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி, தென்காசி போன்ற மாவட்டம், இங்கே வந்து திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர்லாம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. சரி, நான் கேட்குறேன், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் முஸ்லீம், திக, வைகோ, வேல்முருகனை விட்டுருவோம், வைகோ, இத்தனை கட்சி சார்ந்த கட்சி தலைவர்களும் அந்த இடத்துல போய் நின்னாங்களா? நிற்கலையா? நிற்கலை. கரெக்டா? யதார்த்தத்தை பேசுவோம், நிற்கலை. இவர்கள் இத்தனை ஆண்டுகால அரசியல் இருக்கக்கூடிய நபர்கள் மீது வராத கேள்வி, வராத கோபம் ஏன் உங்களுக்கு விஜய் மீது வருதுன்னா, விஜய் தான் சொல்றாரு, நான் வந்து ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது, நான் போய் ஒன்று போட்டோ எடுக்கிறக்கோ ஒரு அறிக்கை விடுறக்கோ நான் வரல, இங்கே அந்த மாதிரி அரசியலை முன்னெடுக்க நான் வரல, நான் வந்து களத்தில் இறங்கி எதா இருந்தாலும் நான் பேசுவோம், எதா இருந்தாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. அது அப்போதான் இந்த கேள்வி வருது. நான் வந்து நாடாள தகுதி இல்லையா, நான் சிஎம்மா வரக்கூடாதான்னு திரும்ப கேட்டார். திரும்ப போல இல்லை. அந்த கேள்வி ஏன் திரும்ப மீது திரும்பவில்லை? ஏன் வைகோ மீது திரும்பவில்லை? ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி மேலே திரும்பவில்லை? எதுக்காக வந்து வைகோ மகன் உட்பட சரி, இங்கே இருக்கக்கூடிய அதாவது இந்த கட்சியாக இருக்கட்டும், தமுமுகவாக இருக்கட்டும், எல்லா கட்சி தலைவர்கள் மீது இந்த கேள்வி எழுப்பப்படவே இல்லை. உதயநிதியிடம் இந்த கேள்வி எழுப்பப்படும் பொழுது நான் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கேன், நான் இப்போ என்ன செய்கிறேன், என்ன செஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்குறாரு. அதைத்தான் நாங்களும் கேட்குறோம், நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டீங்கன்னு. அப்போது விஜயை மட்டும் கேள்வி கேட்குறீங்கல்ல, நான் ரொம்ப சிம்பிளாக புரிய வச்சுருந்தேன் தம்பி. என் பணம், நான் சேர்த்து வச்சுருக்க காசை நான் என் பேங்க்கில் போடுறேன்ப்பா, என் தேவைக்கு எடுத்து செலவு பண்ணதை நான் போடுறேன். நம்மளுடைய வரி பணத்தை நம்ம கவர்மெண்ட் கொடுத்து வைக்கிறதே மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கவர்மெண்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு தான். அப்போது கவர்மெண்ட் எடுத்து அந்த நேரத்தில் உதவி செஞ்சு கொடுக்கணுமா, அதை செய்கிறத விட்டுட்டு விஜய் நீங்கள் கேள்வி எழுப்பணுமா? இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கட்டமைப்பை இப்போ தான் செய்கிறாரு. விஜய் வரலன்னு கூப்பிட்டிங்கன்னா அப்போ விஜய் மட்டும்தான் அடுத்த எதிர்காலம், அவரை நோக்கி தான் எல்லாம் போகுது. விஜய் வந்தால் போதும்ன்ற மக்களும் எதிர்பார்க்குறாங்கன்னு தானே நீங்கள் சொல்ல வரீங்க, அப்படி தானே? விச் மீன்ஸ் விஜய் வந்துட்டால் போதும், மக்கள் ஆறுதல் பட்டுருவாங்க, சந்தோஷப்பட்டுருவாங்க. அதை வச்சு நம்ம இங்கே ஒப்பேத்துட்டு திமுக ஜாலியாக இருந்துக்கலாம்ப்பா, விஜய் போயிட்டாருப்பா, அது எல்லா செய்தியும் மடம் மாறிடுச்சுப்பா, நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஏன் அந்த கேள்வி வருதுன்னா, விஜய் அவர்கள் பேசினா ஒரு மீடியா ஒரு லைம் லைட் இருக்குது, அது வந்து ஒரு வெகுஜன மக்களை வந்து ரொம்பவே போய் சென்றடையுது. அதனால விஜய் வந்து கேள்வி கேட்குறாரு. அப்போது கேள்வி கேட்கும்போது அவங்க ரிட்டர்லேட்டாக அவங்களும் இந்த மாதிரி பதில்கலாம், அவங்களும் திரும்ப கேள்வி வைக்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் இருக்குது. நான் ரொம்ப சிம்பிளாக கேட்டது அவ்வளோதான். நீங்கள் இந்த கேள்வியை இத்தனை ஆண்டு காலமாக அரசியலில் நீண்ட பயணம் கொண்ட நபர்கிட்ட யார்ட்டுமே கேட்கல. தனியரசிட்ட கேட்டிங்களா? நீங்கள் அதிமுகவோடு சேர்ந்து கூட்டணி வச்ச கட்சிகள் வேறு யாரெல்லாம் இருக்காங்க? தேமுதிக கேள்வி எழுப்புனீங்களா? பிஜேபி சார்ந்து கூட்டணி வச்ச கட்சிகள் இருக்காங்கல்ல, இவர்கள் அத்தனை பேர் அங்கே போனாங்களா? டிடிவி தினகரன் போனாரா? சசிகலா போனாங்களா? பிஜேபியில் அசோத்தமன் நேரடியாக அங்கேயே போயிட்டு நிறைய நிவாரண உதவியெல்லாம் செஞ்சிருக்காரு. யாரு? பிஜேபியில் உள்ள அசோத்தமன். கூட்டணி கட்சி தலைவர்கள் இல்லை, நம்ம கட்சி தானே சார் பார்க்க முடியும். அதாவது அவங்க அப்போ நீங்கள் உங்கள் கட்சியை பாருங்கள், விஜய் கேள்வி கேட்காதீங்க.
நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அவர் வேலையை அவர் பார்த்துப்பார். அவர் என்ன செய்யணும்னு நீங்கள் கற்பிக்க வேண்டாம். அவர் அவருடைய வேலையை செய்யட்டும். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் ஏன் இதை செய்யலை, அதை செய்யலை, அதை பண்ணல, இதை பண்ணலன்னு சொல்லி விஜயவே நோக்கி கேள்வி இருக்கிறீங்கன்னா, விஜய் என்ற ஒற்றை நபர் அங்கே வந்தால் ஒரு மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க. அதனால தானே கேள்வி கேட்குறீங்க. அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி வரும் நீங்கள் நம்புறீங்க, கரெக்டாக? அப்போ விஜய் இந்த இடத்துல வந்து நின்னார்னா நிச்சயமாக அரசாங்கத்துக்கு நெருக்கடி ஏற்படும். நான் திரும்ப விஜய்கிட்டே சொல்கிறேன், நீங்கள் அந்த கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஸ்கூலு, காலேஜு, ஷாப்பிங் மால், முடிவிட்ட கடன் எல்லாமே ஒரு இதுக்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளே வாழ்கிற மாதிரி பனையூரில் வாழ்கிறத விட்டுட்டு வெளியில் வாங்க. நீங்கள் வெளியில் வரும்பொழுது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. பாதுகாப்பு உறுதியாக பெரிய லெவலில் கிடைக்காது. இதில் இருக்க நடைமுறை சிக்கல் சொல்லிடுறேன். விஜய் ஏன் வெளியில் வரமாட்டாரு, வந்தால் என்ன சிக்கல் ஏற்படும்னு சொல்லிவிட்டு ஏன் வரணுன்றதையும் சொல்லிடுறேன். விஜய் வெளியில் வந்தால் ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படும். கூட்ட நெரிசலில் கண்டிப்பாக பெரிய, இங்கே பாருங்கள் தம்பி, அதர் ஸ்டேட் கேரளாவில் விஜய் ஷூட்டிங் வந்திருக்கான்னு தெரிஞ்சு எத்தனை லட்சம் பேர் கூட்டினா நம்ம பார்த்தோம். பஸ் மேலே ஏறி கை காட்டினார். நம்ம ஊர் விஜயை தூக்கி கொண்டாடிட்டு இருக்கிறானுங்க. விஜய் வந்தால் எவ்வளோ பெரிய க்ரௌடு ஏற்படும். சார் அப்போ நாளைக்கு இல்லை இருக்கு எவ்வளோ பெரிய க்ரௌடு ஏற்படும். அப்போ எவ்வளோ அசம்பாவிதம் ஏற்படும். நாளைக்கு ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா சினிமா தேட்டரில் படம் பார்க்க வந்து ஒரு லேடி செத்து போனதுக்கே அல்லு அர்ஜுனை கைது பண்ணீங்க. அதே போல் விஜயை கைது பண்ணுவதற்காக வான்னு கூப்பிட்றீங்க. நம்பர் 1. சரி, ரைட். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, விஜயை நீங்கள் வாங்க களத்துக்கு. நீங்கள் விஜயகாந்த் போல் உங்களுக்குன்னு பாதுகாப்பு படைன்னு ஒன்று உருவாக்குங்க உங்கள் கட்சியிலேயே. அவங்க எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கொடுங்க. 1000 பேர், ஒரு 10,000 பேர் கூட உருவாக்கிங்க. உங்களுக்கு தான் கோடி பேர் இருக்கிறானே. ஒரு 1000 பேரை உருவாக்கி அந்த 1000 பேர் யூனிஃபார்ம் போட்டு அந்த படை சூழ நீங்கள் போங்க. உங்களை யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு களத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படும், திமுகவுக்கு எவ்வளோ பெரிய தலைவலி ஏற்படும்ன்றதை நீங்கள் நிரூபிங்க. நீங்கள் களத்துக்கு வந்துட்டிங்கன்னா இந்த இதுக்கு முற்றுப்புள்ளி. இப்போ இருந்தே நீங்கள் வர பழகினா தான் அடுத்து நீங்கள் நிகழ்வு நடத்தி வர முடியும். இல்லை நீங்கள் நடைபயணம் நடக்கும்போது தான் நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னாக்கா அப்போ கட்டுக்கடங்காத கூட்டம் வரும். அப்போ ஒரு அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அதை வச்சு உங்களுடைய பயணத்தை தடை பண்ணுவதற்கு திமுக முயற்சி செய்யும். நீங்கள் இப்போ இருந்தே வந்துட்டிங்கன்னு வச்சுங்க, ரொம்ப ஈஸியாக நீங்கள் யார், உங்கள் பலம் என்ன, இது உங்களுடைய இம்பேக்ட் என்ன, இடுப்பளவு தண்ணியில் போய் நீங்கள் நின்றீங்கனாக்கா அது எவ்வளோ பெரிய நேஷனல் நியூஸ் ஆகுதுன்றது காட்டிடலாம். ஓகே சார். இப்போது இன்றைக்கி வந்து நான் வெளியில் வந்தால் ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் அப்படின்னா, நாளைக்கு 234 தொகுதிக்கு நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகணும். அப்போ அங்கெல்லாம் வராத கூட்டம்? 234 தொகுதிக்கு உதயநிதி பிரச்சாரத்துக்கு போகிறார்ல, கூட்டம் வருதா வரலையா? வரதான் செய்கிறாங்க. அவங்க கட்சிக்காரங்க வர்றாங்க, கூட்டத்தை கூட்டுறாங்க. விஜய் போனால் கூட்டம் வரும். அப்போது பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எலெக்ஷன் டயத்தில் ஆளுங்கட்சிக்கு இருக்குது. பாதுகாப்பு கொடுக்க தவறுனீங்கனாக்கா அது உங்களுடைய ஆட்சிக்கும் உங்களுடைய லட்சணத்துக்கும் அது வந்து பட்டவத்தமாக தெரியும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் வருவதால் கூட்ட நெரிசல் ஏற்படும்ன்றதுக்காக உள்ள இல்லாமல் வாங்கன்னு தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்த்து நீங்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடியை வச்சு எப்பா நீ வீட்டுக்குள்ளே இருப்பான்னு சொல்லணும். அந்த நெருக்கடியை ஏற்படுத்துங்கன்றேன். ஓகே சார். இப்போ அடுத்ததாக சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி விஜய் வந்து நடப்பயணம்லாம் செல்றதா நிறைய பேர் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? நடப்பயணம்லாம் அந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கா? விஜய் அவர்கள் ஒரு விஷயம் செய்யணும். அடுத்த மாநாடு ஒன்று போட போகிறாக சொல்லியிருக்கீங்க. அந்த மாநாடு நீங்கள் எப்போ போடணும்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ இந்த டயத்தில் நீங்கள் மாநாடு செஞ்சீங்கன்னா மேசிவ் சக்ஸஸ். எப்போனா இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு இந்த எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சிடும் பார்த்தீங்களா? அப்போது அந்த ஏப்ரல் மேலே லீவ் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் மாநாடை பிளான் பண்ணுங்கள். ஸ்கூல் லீவு, காலேஜ் லீவு, பசங்க நிறைய பேர் எல்லாம் ஃபுல்லாக வெக்கேஷனில் இருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் தான் உங்கள் டார்கெட்டு. அந்த நேரத்தில் நீங்கள் மாநாடு போட்டிங்கனாக்கா பெரிய மாஸ் க்ரௌடு இதை விட எக்கச்சக்கமாக வரும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் இன்னும் கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ணி குழந்தைகள், பெண்கள் எல்லோரும் வருவதற்கும் அனுமதி கொடுத்து அவ்வளோ பெரிய இடத்த தேர்வு பண்ணி அவர்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுத்து, உணவு கொடுத்து, தண்ணீர் கொடுத்து, கழிப்பிட வசதி எல்லாமே செஞ்சு இன்னும் பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை நடத்துங்க. அது இன்னும் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும். இதை தாண்டி நடைபயணம் வந்து செப்டம்பரில் போகிறதா கேள்விப்பட்டேன். அதாவது சட்டமன்ற தேர்தல் வரதை ஒட்டி. ஸோ எப்பயுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோமோ அது பெரிய லெவலில் இம்பேக்ட் ஆகும். அரசியல் அதானே. இப்போ மக்கள் நீங்கள் அப்படி தானே சந்திக்க போகிறீங்கன்னும் பொழுது அதையும் செய்ய போகிறார். ஆனால் நீங்கள் யாரோடு சேர்ந்து பயணப்பட்டீங்களோ இல்லையோ மக்களோடு சேர்ந்து பயணப்பட பழகுங்கள். அந்த பழக்கம் தான் உங்களை வந்து எங்கள் வீட்டு பிள்ளைன்னு உங்களை தூக்கி கொண்டாடுறதே. சினிமாவில் நீங்கள் எளிய முறையில் வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க, அதனால தான் உங்களை எங்கள் வீட்டு பிள்ளைன்னு தூக்கி கொண்டாடுறானுங்க. அப்போ அதைத்தான் பொது வாழ்க்கையில் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். உங்களை எங்கள் வீட்டு தலைவனாக தூக்கி கொண்டாட ஆரம்பித்தாதான் அதே சினிமாவில் கிடைச்ச வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். விஜய் அவர்கள் மீது எரியக்கூடிய இந்த தேவையில்லாத விமர்சனங்கள் எல்லாத்தையும் விஜய் வந்து தான் உடம்புலேருந்து உதிர்ற மயிருக்கு சமம் நினச்சிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். அதை வச்சு எவன்லாம் விமர்சனம் பண்ணானோ ஏன்னா எந்த ரியாக்ஷனுமே இல்லைன்னு சொல்லிட்டு வாயில் வயிற்றில் அடிச்சுட்டு நீங்களாம் கதறிட்டு தூக்கம் இல்லாமல் புலம்ப வேண்டியதுதான். விஜய் கடந்து போய் பழகிட்டார், கடந்து போய் தான் பழகுவார். ஸோ விஜய் இந்த யதார்த்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டு
கலந்துக்குவாங்க. எப்படியும் வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க. அதிமுகவை ஒருபோதும் அழிக்க முடியாது, அழைக்கவே முடியாது தம்பி. ஏன்னா அது அப்படி தான் கட்டமைப்பு இருக்குது. அது கூட உங்களுடைய இம்பேக்ட் என்னன்னு காட்டுங்க. அல்டிமேட்டாக யார் எதிர்க்கட்சி, யார் டெபுட்டி சிஎம்ன்றலாம் ரெண்டாவது. திமுக நமக்கு தேவையில்லாத ஆணி. அதை பிடுங்கிறதுக்கு என்ன வேலையோ செய்யுங்க. இப்போ அதிமுகவுடைய பொதுக்குழு வந்து நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் வந்து நிறைய கலக குரல்லாம் வந்து எடப்பாடிக்கு எதிராக எழும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லப்பட்டுச்சு. குறிப்பாக வந்து ஓபிஎஸ் அணியினர்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இதில் கலக குரல் எழும், அதிமுகவே இன்னும் வந்து இன்னொரு பிளவை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. எடப்பாடி வந்து தன்னுடைய இன்னும் வந்து அவருடைய இடத்த வந்து ஸ்ட்ராங்காகவே பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆக்ரோஷமாக டிஎம்கே நோக்கி கேள்வி வச்சிருந்தாங்க. இந்த ட்ரெண்டை செட் பண்ணுறாங்களா டிஎம்கே வர்சஸ் அதிமுக? திரும்பவும் வந்து ஏடிஎம்கே வந்து அந்த தேர்தல் மூடுக்கு வந்துட்டாங்களா? தேர்தல் மூடுக்கு வந்துட்டாங்கன்றதை விட ஓபிஎஸ் டீம்னு சொன்னீங்க. ஓபிஎஸ் டீம் மட்டும் கிடையாது, ஐவர் அணின்னு ஒன்று இருக்குது. அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு சொன்ன விஷயம், எடப்பாடி அவர்கள் அந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் வந்து எடப்பாடியை புறக்கணிச்சிருவாங்க, அங்கே பெரிய அடிதடி நடக்கும், அங்கே வந்து பெரிய கலவரம் நடக்கும், நீங்கள் பாருங்கள் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் உருட்டினாங்க. முடிஞ்ச அளவுக்கு உருட்டினாங்க. வந்த நபர்கள் அத்தனை பேரும் மன நிறைவோடும் வயிறு நிறைவோடும் போகிற மாதிரி எடப்பாடி செஞ்சார். வந்தவங்க எல்லாருக்கும் தேவையான விஷயத்தை செஞ்சு நல்லா வயிறார சாப்பாடு போட்டு, உனக்கு வெஜ்ஜுனா வெஜ்ஜு, நான்வெஜ்னா நான்வெஜ்னு போட்டு திருப்தி அனுப்பிச்சி வச்சார். ஏன்னா நீங்கள் எடப்பாடியை ரொம்ப குறைச்சி மதிப்பிடக்கூடாது. நான் அதான் முன்னாடி இருந்து சொல்கிறேன். விச் மீன்ஸ் எடப்பாடி அவர்கள் 3 முறை ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட ஓபிஎஸ்ஸை தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்தார். சசிகலாவை தூக்கி ஓரம் கட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்தார். டிடிவியை ஓரம் கட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்த நபருக்கு இன்னும் சொல்ல போனால் போன முறை அவர் சிஎம் இருக்கும்போது சட்டையை கிழிச்சிட்டு ஒருத்தரை சுத்த விட்டார். இவ்வளோ செஞ்ச எடப்பாடியை நீங்கள் குறைச்சி மதிப்பிடுவது முதல் தப்பு. ரெண்டாவது, 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அக்ரெசிவாக செயல்பட மாட்டான்றதை நான் திட்டவட்டமாக சொன்னேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பண்ண மாட்டேன். ஆனால் 26 ஃபுல் ஃப்ளெஷ்ஷாக இறங்கி செய்வார்னு சொன்னேன். ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சார். அப்படி ஒரு கட்சியை வந்து மக்கள் மத்திய வந்து மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? அதாவது நான் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து செயல்பட மாட்டேன், நான் சட்டமன்ற தேர்தலுக்கு நான் வந்து செயல்படுவேன் அப்படிங்கிறவங்கள வந்து எப்படி ஒரு மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? அக்செப்ட் பண்ணாங்கல்ல. ஓட் பர்சன்டேஜ் நல்லா கவனிங்க. ஏடிஎம்கேட ஓட் பர்சன்டேஜ் குறையவே இல்லை. இல்லை சார், 20% இப்போ வாங்கியிருக்காங்க. இல்லை தம்பி, சம்திங் வாங்கியிருக்காங்க. நான் புரிய வச்சேன். நாடாளுமன்ற தேர்தலில் புரிய வச்சிடறேன். ஏடிஎம்கேட ஓட் பர்சன்டேஜ் குறையில, கூடுச்சு. டிஎம்கேட ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. ஜெயிச்சது அப்படின்றது வேறு. ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் வந்து அவங்க குறையவே இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த கட்டமைப்பு இருக்குது. நீங்கள் அதிமுக இருக்கக்கூடிய பலமே என்ன தெரியுமா? திமுகவில் ஸ்டாலினோ அல்லது உதயநிதியோ தூக்கி போட்டிங்கன்னு வச்சுங்களேன், யார் கட்சியை கைப்பற்றுறதுன்னு அடித்து பிடிச்சி கட்சி உடஞ்சி நாசமாக போய் நிற்கும். அதிமுகவுக்கு நீங்கள் எடப்பாடியோட பேர் உங்களுக்கு தெரியும். எடப்பாடியோட பையன் பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? மித்துல் பழனிசாமி. எத்தனை பேர்? சரி, அவரோட எடப்பாடியோட பையன் ஃபோட்டோவை காமிச்சா யாருக்காவது தெரியுமா? உதயநிதியோட பையன் ஃபோட்டோ கேட்டால் ஊருக்கே தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? முத்தம் கொடுத்த காட்சி மனசில் ஓட்டாதீங்க. ஆனால் தெரியும்ல. புரியுதுங்களா? அப்போது எடப்பாடி எந்த அளவுக்கு தன் மகனை அரசியலுக்குள்ளே அடையாளப்படுத்தவே கிடையாது. ஆனால் ஏடிஎம்கேயோட கட்டமைப்பு எப்படி தெரியுங்களா? அந்த கட்சியில் உழைச்ச சாமானியனையும் தலைவனாக கொண்டு வந்து கட்சியை நிப்பாட்டம் காலம் தேர்ந்தெடுக்கும். அப்படி தான் ஜெயலலிதாவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆருக்கு பின்னாடி ஜெயலலிதாவுக்கு பின்னாடி ஓபிஎஸ் வந்தார். ஓபிஎஸ்க்கு பின்னாடி வந்து இன்றைக்கி எடப்பாடி கொண்டு வந்து விட்டுருக்கு. ஸோ அந்த கட்சியை வழிநடத்துவதற்கு கட்சிக்குள்ளேருந்தே ஒரு ஆளை உருவாக்கிடுவாங்க, காலம் தேர்வு செஞ்சிடும். ஆனால் கட்சி எப்பயுமே பயங்கர ஸ்ட்ராங்காக நிற்கும். நீங்கள் அந்த கட்சி வந்து ரொம்ப போகிற போக்கில் வந்து குறைச்சி மதிப்பிடவே கூடாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அதில் நிறைவேற்றின தீர்மானங்களில் எடப்பாடி சொன்ன விஷயம், இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, அது மூலிமா 3200 கோடிக்கிட்ட ஆண்டுக்கு 3200 கோடியை வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற பேசியிருந்தாரு. அது நேரடியாக திமுக தலைமை குடும்பத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் ஒருத்தட்ட எனக்கு குடுன்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், யாசகம். ஒருத்தர் வந்து ஒருத்தருடைய நிலைமை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறாருன்னா, அவரே முன் வந்து செய்கிறாருன்னா உதவி. இது ரெண்டுமே இல்லாமல் எம்ஆர்பி ரேட்டவே வச்சு விற்கக்கூடாது, விற்க மாட்டாங்க பெரும்பாலும் எங்கேயுமே, எல்லாருமே குறைச்சிப்பாங்க. எம்ஆர்பி ரேட்லேருந்து எக்ஸ்ட்ரா 10 ரூபா புடுங்குறீங்கல்ல, அது பேர் என்ன தெரியுமா? இதுதான் இருமாப்பு, இதுதான் ஆணவம். மக்கள்கிட்ட புடுங்கி திருடி அவர்களை வந்து உங்களுடைய அதிகார திமுறை காட்டி அவங்கள்ட்ட இருந்து உருவி அப்படி ஒரு சம்பாத்தியம் சம்பாதிக்கிறீங்கன்றதான் அவர் பறைசாற்றுறாரு. இதை தாண்டி இந்த துறை சார்ந்த அமைச்சர் யார்? செந்தில் பாலாஜி அவர்கள். மதுவிலக்கு அவருக்கு இன்னொரு துறை ஒன்று இருக்குது, மின்சாரம். அந்த துறையை சார்ந்த ஒரு நபர் நீங்கள் பார்த்துருப்பீங்க திருநெல்வேலியில். மின்கம்பி மேலே ஒரு கம்பியை பிடிச்சிட்டு கீழே உள்ள கம்பியிலேயே நடந்து போய் எந்த பாதுகாப்பு உபகரணங்களும் கிடையாது, கரணம் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் நடந்து போய் அந்த மரக்கிளை உள்ளே வந்திருக்கு, அது வந்து வெட்டுறாரு. அதை ஒரு மாவட்ட ஆட்சியர் போட்டு எடுத்து போட்டு பாராட்டுறாரு. அதை முன்னணி ஊடகம் தமிழ்நாட்டின் ஸ்பைடர்மேன்னு போடுறான். இவனெல்லாம் என்ன செய்யலாம்? அவனை நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த மின் ஊழியரை
அந்த மாதிரி வேலை செய்ய சொல்லி நிர்பந்தனப்படுத்தியது யார்? அவன் உயிர் உங்களுக்கு என்ன மயிருக்கு சமமான்னு நான் கேட்குறேன். தம்பி ஒரு வேளை அங்கேருந்து கீழே விழுந்தா கை கால் உடஞ்சி ஊனப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், நாளைக்கு அவன் குடும்பமே கஷ்டப்படும். செத்து போயிட்டா அவங்க 1 லட்சம் 2 லட்சம் பிச்சை காசு போடுற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா தான் தம்பிங்க வேல்யூ ஜாஸ்தி 10 லட்சம். வேலை செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுங்க 1 லட்சம் 2 லட்சம் கொடுப்பீங்க. அது காலத்துக்கும் அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை யார் தூக்கி நிப்பாட்டுவா? யார் பாப்பா? அப்போது இந்த துறையை சார்ந்த மின்சாரத்துறை சார்ந்த அமைச்சர் ஒருத்தரும் கேள்வி கேட்கல. ஒரு மாவட்ட ஆட்சியர் கேள்வி கேட்டுக்கணுமா இல்லையா? அந்த மின்சாரத்துறையில் அந்த ஊரில் ஏன் போதிய எக்யூப்மெண்ட் இல்லை? க்ரெயினை வச்சு பொதுவாக நீங்கள் வெட்டணும். சார் அந்த பதிவை நானும் தான் பார்த்தேன். ஆனால் அந்த அந்த இடத்துல போயிட்டு வேற எப்படி அந்த மரத்தை எப்படி வெட்ட முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. க்ரெயினை வச்சு தான் வெட்டணும். சரி, நடு ரோட்டில் போஸ்ட் கம்பத்தில் அவ்வளோ ஹைட்டில் போஸ்ட் கம்பம் இருக்கா? அதில் பல்பு ஃபீஸாக போச்சு, எப்படி மாட்டுறீங்க? ஏறிதான் பட்டம் விட்டு பட்டத்தில் போகிறீங்களா? பலூன் விட்டு பலூனை பிடிச்சிட்டு போகிறீங்களா? எப்படி போகிறீங்க? க்ரெயின் வச்சு க்ரெயின் நல்லா போதும் உங்கள் ஹைட்டு வெட்டுறீங்க. அப்படி தான் அதையும் வெட்டி ஆகணும். போதிய உபகரணங்களை வச்சு வெட்டணுமே தவிர நீங்கள் முட்டாத்தனமாக ஒரு செயல் செஞ்சுருக்கீங்க. அது வந்து ஒரு ஊடகம் ஸ்பைடர் மேன் போடுறான், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் கொடுக்குறாரு. அப்போது அவன் உயிராக மதிக்காமல் வேலை செய்கிற தொழிலாளியை வந்து நீங்கள் எவ்வளோ நிர்பந்தப்படுத்துறீங்கன்றதுல இந்த நிர்பந்தம் தான் தமிழ்நாடே வந்து ஃபஸ்ட் ரேங்கில் இருக்குது. எதில் தெரியுமா? மலக்குழி மரணத்தில் அவனை இப்படி நிர்பந்தப்படுத்தி மலக்குழியில் இறங்க வச்சு அவனை சாகடிக்கிறீங்க, இப்படி உழைக்கிறவனை கேவலப்படுத்துறீங்க அப்படின்போது தான் இந்த ஆட்சி முறையை தான் சொல்கிறோம், நம்ம கண்டிக்கிறோம். அப்போ செந்தில் பாலாஜி இது போன்ற ஒரு வேலை செய்கிறாரில்ல, உங்களால் ஒழுங்காக வேலை செய்ய முடியலையா? பேசாமல் ரெஸ்ட் எடுங்க. அது வெளியிலையோ உள்ளேயோ, அது அண்ணாமலையாச்சு நீங்களாச்சு பார்த்துக்கோங்க. ஆனால் இப்படி மக்களை கொல்லக்கூடிய இந்த வேலையை நீங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது. இதை குறித்து தான் பேசணுமே தவிர, அப்போ இதெல்லாம் தான் இப்போ எடப்பாடி எடுத்து பேசுகிறாரு. இதை தான் பொது ஊடகங்கள் எடுத்து பேசுது. அப்போது இன்றைக்கி தாம்பரம் பசங்க கேள்வி கேட்டாங்கல்ல, நீ தானே கேள்வி கேட்டேன், இந்த ப்ளீச்சிங் பவுடர் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு. தம்பி மைதா மாவு போட்டுன்றா, மைதா மாவு கிலோ எவ்வளோ தெரியுமா கேட்டார்ல நக்கலா? 50 ரூபா. ப்ளீச்சிங் பவுட்ரு 10 ரூபா 13 ரூபான்னு திருப்பி ஆப்படிச்சானா அந்த தம்பி? அப்போயே சார் டெண்டர் மட்டும் 55 ரூபான்னு கொடுத்தீங்கன்ட்டு வாயடிச்சு போயிட்டார். இப்படி கேள்வி கேட்க ஆரம்பித்தாதான் ஜனநாயகத்தில் சில ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கூட்டமாக இப்போ எடப்பாடி உள்ள இறங்கி அக்ரெசிவாக செயல்படுறாங்க பொழுது வரவேற்கத்தக்கது தானே. ஏடிஎம்கே இன்னும் அதே அந்த பழைய கட்டமைப்போடு தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பழசை விட இன்னும் கொஞ்சம் வீரியமாகவே இப்போ செயல்படுறாங்க. ஏன் சார் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அவங்க வாக்கு சதவீதம் வந்து ரொம்பவே குறைவான வாக்கு சதவீதம். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலோட ஒப்பிடும்போது அப்போது வந்து அவங்க ஒரு 20 தொகுதிக்கிட்ட தான் நிற்கிறாங்க, ஒரு 19 சம்திங் வாங்குறாங்க, 20 சம்திங் % வாங்குறாங்க. ஆனால் இப்போ 30 தொகுதிக்கு மேலே நின்று ஆனால் அதே 20 தான் வாங்கியிருக்காங்க. இதில் எங்கேருந்து அவங்களுக்கு கட்டமைப்பு இன்னும் அதே அளவில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி எங்கேயும் பைத்துக்கிற மாதிரி சட்டையை கழிச்சிட்டு சுற்றலையில ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரா? காலையில் பொழுது விழியும் போது நம்ம அவர்கள் என்ன செய்வீர்களே தெரியாது, என் தூக்கத்தை கலைத்து விடுவீர்களா, என்ன பிரச்சனை இழுத்து வைப்பீங்களே தெரியாதுன்னு சொல்லி புலம்பலையில ரொம்ப கரெக்டாக போயிட்டுருக்கால. எவ்வளோ நெருக்கடி இருக்குது சொந்த கட்சிக்குள்ளேயே. ஓபிஎஸ் நல்லா பார்த்தேன், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, அதை தாண்டி இந்த பக்கம் திமுக, இந்த பக்கம் பாஜக, இவ்வளோ அழுத்தங்களுக்கு மத்தியிலும் ரொம்ப தெளிவாக நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. உங்களுக்கு புரியுதா? நீங்கள் கட்டமைப்பு இல்லைன்னா சொல்லவே முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங். இதுவரை இல்லாத அளவுக்கு அவ்வளோ தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்காங்க. 10-13 தொகுதிக்கு பின்னாடி வந்து 3ஆம் இடம் போயிருக்காங்க சட்டமன்றத்துலையா? இல்லை நாடாளுமன்ற தேர்தல். அவ்வளோதான். நான் தான் சொல்லிட்டேனே, நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சா என்ன பிரச்சனை வரும்னு தெரியுமா? நாடாளுமன்றத்தில் ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிடறாருங்க. இவர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மக்கள் நலனுக்காக பிரதமரை போய் சந்திக்கவே இல்லைன்னு திமுக குற்றச்சாட்டு செய்யும். மக்கள் நலனுக்காக பிரதமரை போய் சந்திச்சா நான் முன்னாடியே சொன்னேன், கள்ள உறவு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை ஏன் வருது? ஜெயிச்சா தானே வருது. எனக்கு தான் பிஜேபி கூட இல்லைன்னு ஆகி போச்சு, ஜெயிச்சா தானே பிரச்சனை, விட்றா அப்படின்ட்டு விட்டார். ஆனால் 2027 அப்படி விடுவதாக இல்லை. இவர்களை கூப்புக்கு அனுப்பக்கூடிய வேலை செய்வேன்னு சொல்கிறாரு. குறிப்பாக இன்னொன்று சொல்கிறாரு, திருக்குறளை உலக பொதுமறை நூலாக அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பதிவு பண்ணுறாரு. அதற்கு ஏவாவேலு ஒன்று சொன்னார், அதுதான் ஹைலைட் காமெடி. தேசிய நூலாக அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கு ஏவாவேலு சொல்கிறாரு, அதை மட்டும் நாங்கள் உடன்படுறோம். ஏன்னா திருக்குறள் என்ன சொன்னதோ அதன்படி வாழ்ந்து காட்டியவர் கலைஞர். எப்படி திருக்குறள் என்ன சொல்லி? ஆமாம், கலைஞர் அவர் தானே திருக்குறள் நிறைய முன்னிலைப்படுத்தியிருக்காரு. திருவள்ளுவருக்கு சில நிறுவனது அது எல்லாமே அவங்க தானே. தம்பி, நீங்கள் சிலை வைப்பீங்க, கொண்டுட்டு அது மேலே வந்து மரம் வைப்பீங்கன்றதெல்லாம் நான் கேட்கல. இப்போ நான் சொல்கிறது, திருக்குறளில் சொன்னது போல் வாழ்ந்து காட்டிய தலைவர் நீங்கனாக்கா கல்லுண்ணாமை, பிறர் மனை நோக்கா, களவு செய்யாமை, இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதன்படி வாழ்ந்தாராம், அதை பார்த்து தான் இவங்கெல்லாம் இப்போ வாழ்கிறாங்களாம். அப்போது கற்க கசட கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகன்னு சொல்லி கலைஞர் வாழ்ந்தார். கலைஞரை பார்த்து கற்றுக்கொண்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் பொதுவெளியில். அப்படி தானே? உங்கள் கட்டமைப்பு கரெக்டாக இருக்கா சார்? எங்கேயோ ஒரு மேடை பேச்சாளர் பேசுறதுக்கு வந்து தலைமையெல்லாம் பொறுப்பாக முடியுமா? எங்கோ மேடை பேச்சாளர் கிடையாது, திமுக மேடை பேச்சாளர் தம்பி. யாரோ எவனோ முக்கசத்தில் பேசலை, அவன் மறுபடியும் என்ன தெரியுமா பேசுகிறான்? நான் மறுபடியும் ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன்,
சின்னவர்கிட்ட சொல்லிட்டேங்கிறான். சின்னவர் வந்து ஓகேன்னு சொல்கிறாரு, பெரியவர் முறைக்கிறாருன்றான். ஏன் நான் அவன் பேசுகிறேன்னாக்கா, தரம் தாழ்ந்து எல்லா கட்சி தலைவர்களையும் ஒருமையிலும் இழிவுபடுத்தி தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசி கெட்ட வார்த்தைகள் ஆபாசம் சொல்லி பேசக்கூடிய நபருக்கு இவ்வளவு தான் மரியாதை கொடுக்க முடியும். இவர்களை விட மோசமாக எல்லா லாங்குவேஜ்லேயும் எல்லாருக்கும் பேச தெரியும், பேசலையே. அப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வளர்த்து விடுறது நீங்கள். சரி, திமுகவுக்கான வரலாறு தம்பி. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மட்டும் அப்படி பேசுகிறான்னா, எஸ்சி ஓசி, அம்மாக்காயிரம் பொண்ணுக்காயிரம் பாய் ஃப்ரெண்டு வச்சுக்க, மலம் முள்ளும் சமூகம், அந்த நாயை தூக்கி வெளியில் போடு, இவர் அன்ஃபிட்டு, எல்லா கர்மமும் அங்கே தான் நடக்குது. ஒரு கட்சி நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆபாசமாக பேசுறதுக்காண்டி பேச்சாளர் எங்கேயாவது வச்சுருப்பாங்களா? வேறு எந்த கட்சியில் இருக்குது சொல்லுங்கள்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியாவது எடுத்துங்க, ஆபாசமாக பேசுறதுக்காக 2 பேச்சாளர்கள் காலங்காலமாக திமுக வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கு. வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம், இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் நின்றுருக்கு. இப்போ புதுசாக ஒருத்தன் உருவாயிருக்கான், நாங்கள் அருவாளில் தான் பேசுவோம்னு சொல்லிட்டு சீமானையும் விஜயும் கேவலம் முன்னொருத்தம் பேசிட்டு சுற்றிக்கிட்டு கிடக்கிறான். அப்போது அவர்கள் மீது கைது செய்வதற்கு உங்களுக்கு துப்பு கிடையாதுல்ல? புரிஞ்சா? ஒரு கட்சி எப்படி இருக்கணும், எப்படி கட்டமைப்பு இருக்கணும், தலைவர் எவ்வளியோ தொண்டர் எவ்வளியா, கேள்வி இருக்குல்ல. ஓகே சார். அடுத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு, நாங்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட இடங்கள்லாம் வந்து அதிகமான நிவாரணம் கேட்டோம், ஆனால் அவங்க 2000 ரூபாய் மட்டும் கொடுக்குறாங்க, எங்களுக்கு என்ன பிச்சை போடுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் சரியான ஒரு இதுவே கிடையாது, எங்களுக்குலாம் மரியாதையே கொடுக்க மாட்டாங்க, ஆளுங்கட்சி எம்எல்ஏ நான் அவங்க கூட்டணியில் இருக்கேன், அப்போ வரும்போது வந்து எனக்கான சரியான மரியாதை கொடுக்கறது கிடையாது இந்த கட்சி அப்படின்றாரு. இந்த கட்சி தலைவர் அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் இப்போ தான் வாள் எடுத்து சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு. புரியுதுங்களா? நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. தொடர்ச்சியாக அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாசிச பாஜகன்னு கூட முழுசாக சொல்லலையாம் சட்டமன்றத்தில். பாசிசன்ற வார்த்தை யூஸ் பண்ணனே அப்பாவை மைக் ஆஃப் பண்ணிடுறாராம். ஏன் அப்பாவை மைக் ஆஃப் பண்ணணும்? ஏன் உங்களுக்கு பயம்? 1. 2வது, என் தொகுதிக்கு எந்த சிறிய நலன் கூட செய்யலை எம்எல்ஏ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர், அவருடைய பகுதிக்கு செஞ்சாங்களான்னு அவர் தான் தெரியும். இதை சொன்னாக்கா இதை நான் அவை குறிப்பிலேருந்து நீக்கிறேங்கிறார் அப்பாவு. நீங்கள் எதுவுமே செய்யலைன்னு சொல்லக்கூடாதான். எல்லாருமே புகழ்படணுமா? செய்யலைன்னா செய்யலை தான் சொல்ல முடியும். அன்பார்லிமெண்ட் வேர்ட் பேசினா மட்டும்தான் அவை குறிப்பிலேருந்து நீக்க முடியும். இதை நீக்குவதற்கான அதிகாரம் உங்களுக்கு இல்லை. ஏன் இப்போ கேவலமாக தரங்கட்டத்தனமாக நீங்கள் செய்கிறீங்கன்னு இப்போ கேள்வி எழுப்புறாங்களா? அப்பாவை தான் பதில் சொல்லணும். திமுகவில் என்ன பெரிய பிரச்சனைனா, சீமான் இப்போ சமயமாக பேசினார், நான் துப்புனை எச்சை தூக்கி வச்சு திமுக கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. கேள்விப்பட்டீங்களா? அந்த பேச்சை பார்த்தீங்களா? ஏன்னா உங்கள் கட்சி வளர்க்குறதுக்கு நான் தான் ஆள் கொடுக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ திமுகவால் சொந்தமாக ஒரு நபரை உருவாக்க முடியல உங்களால். இன்றைக்கு அப்பாவு, சேகர் பாபு, செந்தில் பாலாஜிலாம் எங்கேருந்து வந்த ஆட்கள்? அதிமுக இருந்த ஆட்களை கொண்டு வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு உங்கள் கூடாரத்துக்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் பண்ணுறதா இருக்கட்டும், போலீஸ் அடிச்சு நபரை கூட வச்சுட்டு பேசுகிறதா இருக்கட்டும், சேகர் பாபு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் கருணாநிதி கொடுத்து அவ்வளோ மோசம் பண்ணிட்டு இன்றைக்கி ஓவராக முட்டு கொடுத்துட்டு சுற்றிட்டு இருக்காரு அப்பாவும் பொழுது. இந்த கட்டமைப்பை எதிர்த்து அவர் கேள்வி கேட்கிறார். குறிப்பாக ஒரு எம்எல்ஏ, ஏன் தொகுதிக்கு நீங்கள் வரீங்கன்னா எனக்கு அனௌன்ஸ் பண்ணணும். எனக்கு நீங்கள் சொல்கிறது இல்லை, 100 நாள் வந்து நீங்கள் சட்டமன்றம் நடத்துவேன்னு சொல்கிறீங்க, நடத்துறது கிடையாது. ஒரு கூட்டணி வரும்பொழுது மட்டும் கூட்டணி கட்சி தலைவர்னு பக்கத்தில் சேர் போடுற, அதுக்கப்புறம் அண்ணனுக்கு திருமானனுக்கு பிளாஸ்டிக் சேர் போட்ட மாதிரி கூட எங்களுக்கு போடுறது கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு எங்களை வந்து ட்ரீட் பண்ணுறீங்க, மக்களுக்கு நீங்கள் என்ன பிச்சையாக போடுற 2000 ரூபா கொடுத்துன்னு கேட்குறாரு. யதார்த்தமான கேள்வி தானே? உங்கள் பிள்ளைக்கு 200 கோடி கார் ரேஸ் எடுத்து வச்சு விளையாடுறதுக்கு 2 நாளைக்கு, மக்களுக்கு வெறும் 2000 ரூபா. நீங்கள் செஞ்ச தவறான ஆட்சி முறையினால தான் மக்கள் பாதித்து அல்லப்படுறாங்களே தவிர, இங்கே காலங்காலமாக தம்பி நான் கேட்குறேன், ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊரெல்லாம் வெள்ளக்கடாய் முங்கி 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 இங்கே அதை பார்த்தீங்க. ஏன் அப்படி ஆகலை? கரெக்டான வழித்தளம் இருந்தது, தண்ணீர் போகிறதுக்கான எல்லா வழித்தளமும் இருந்தது, ஏரி இருந்தது, குளம் இருந்தது, மலை இருந்தது, மண் இருந்தது, இயற்கை எவ்வளவு மழை பெஞ்சாலும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இருந்தது. எல்லாத்தையும் அழிச்சு விட்டீங்க. அப்போ இது நடந்து கொண்டு தான் இருக்கும். இதை மாற்றணும்னாக்கா ஒரே வழி திமுகவை அப்புறப்படுத்தணும். ஏன்னா யார் இந்த பிரச்சனைக்கு காரணமோ அவங்கள தூக்கி வெளியே போட்டோம்னா எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சிடலாம் காலப்போக்கில். அதைத்தான் செய்யணும்னு அவரும் சொல்கிறாரு, நானும் அதை தான் சொல்கிறேன். இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்களை பயந்தமைக்கிறோமா? நன்றி சார். நன்றி தம்பி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு
இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசி தமிழா பேச ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. இந்த வாரத்துல 7 நாள், இந்த 7 நாள் 7 கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும்? ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசா பேசணுமா அப்படின்னா, நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் அந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.